வெல்கம் டு கேவி சேனல். இப்போ வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வத்தல் போட ஆரம்பிச்சிடலாம். நான் ஜவ்வரிசி வத்தல் தான் போட போகிறேன். அரை அளவுக்கு பச்சரிசி, 1/4 கிலோ ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம். அதில் காஞ்ச மிளகா, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நான் போட்டுக்கிறேன். இதில் பச்சை மிளகா வேணும்னா கூட போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா போடல, காஞ்ச மிளகா மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போது ஜவ்வரிசியும் அது கூடயே சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். ஏன் ஃபஸ்ட்டு அரிசியை அரைச்சிக்கிறோன்னா, ஜவ்வரிசி வந்து சீக்கிரமே மஞ்சிடும் உங்களுக்கு. அதனால் அரிசி கொஞ்சம் கொரகொரப்பாகிடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அரிசியை அரைச்சிட்டு நான் ஜவ்வரிசி போட்டிருக்கேன். இது நல்லா ஆப்ப மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு அதில் உப்பு எல்லாம் போட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி சின்ன சின்ன இட்லி தட்டு இருக்கிறதுல எண்ணெய் தடவிட்டு ஊற்றி நம்ம இதை வேக வச்சு எடுத்து ஒரு தட்டில் போட்டு காய வச்சோம்னா 2 நாளில் நம்மளுக்கு காஞ்சிரும். சீக்கிரம் ஆகிடும் நம்மளுக்கு வத்தல். இது ஆஃபீஸ் போகிறவங்க பார்த்திங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டாங்கன்னா காலையில் அரைச்சி இதை போல் இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்து அவங்க தட்டில் வச்சுட்டு காய வச்சுட்டு போயிட்டாங்கன்னா போதும், சாயந்தரம் வந்தாலே அவங்க பொரிச்சு சாப்பிட்லாம். ஏன்னா அந்தளவுக்கு வெயில் வந்து இப்போ அதிகமாகவே அடிக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடு வந்து வத்தல் போடுறது. வீட்டில் இருக்கவங்கன்னா அழகாக நம்ம துணியை விரித்து போட்டு அதை அப்படியே ஸ்பூனில் எடுத்து ஊற்றி நம்ம அதை எடுத்துக்கலாம். இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறது. அது 2 நாளே உங்களுக்கு நல்லா காஞ்சிரும் பாருங்கள். இன்னும் வெயில் அதிகமாக அடிக்கும் போது, இன்னும் மே மாதம் உங்களுக்கு ஜூன் மாதம்லாம் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப இருக்கும். ஒரே நாள்லேயே காஞ்சிரும். இது பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. நான் 2 நாள் காய வச்சேன். நல்லா காஞ்சிருச்சு. இது இப்போ பொரிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, சும்மா போர் அடிக்கும் போது கூட ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். எப்படி நொறுங்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.